ஓம் நம சிவாய. அழகான நேரம் செவ்வாய்க்கிழமை நாளில் பிறகு வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அற்புதமான நேரம் ராகுகால நேரம்ங்க. இந்த நேரமானது பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அற்புதமான நேரம் என்றால் சொல்ல வார்த்தை உண்டா. அம்பிகை நவதுர்க்கையாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த ராகுகால நேரங்க. இந்த நேரத்தில் நாம் அம்பிகை ஆலயத்துக்கு போய் நவதுர்க நாயகிக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கோம். அவங்களுக்கு முடிஞ்ச அபிஷேகத்துக்கு நம்மளால என்ன முடியும்? பால், தயிர், நெய், மோர், உங்களால் என்ன முடியுமோ மலர்கள் அப்படின்னு சொல்லி அம்பிகைக்கு நீங்கள் கொடுக்கலாம். பிறகு கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்சம்பழம் விளக்கு போடலாம் தாயாருக்கு, இல்லைங்களா? குங்குமார்ச்சனை பண்ணலாம். பிறருக்கு குங்குமம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைங்களா? இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு குடும்பத்தில் வளர்ச்சிக்காக ஒரு பெண்ணானவள் நவதுர்க்கியாக, துர்காலட்சுமி, சரஸ்வதியாக அவள் வாழணும், இல்லைங்களா? நல்ல ஒரு அஷ்டலட்சுமியாக ஒரு பெண்ணை பார்த்தா பார் எண்ணற்ற அழகு மகாலட்சுமியாக நமக்கு காட்சி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவள் ஒரு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக தன் வாழ்நாளில் கூட அவள் வாழணுங்க, இல்லைங்களா? அப்புறம் நான் இந்த ராகுகால நேரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. பிறகு நாம் ராகுகால நேரத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான நாமங்கள், நவதுர்கை நாமங்கள் 9 வாட்டி உட்கார்ந்து மன பக்தியோட நல் மனதோட அம்பிகைய இந்த அழகான ராகுகால நேரத்தில் அம்பிகை நாமங்கள் சொல்லுங்க. இதோ நாமங்கள்: தாயே துர்கா தேவியே போற்றி, துர்கா சக்தியே போற்றி, அம்மன் தாயே துர்கா தேவியே போற்றி, தாயே மலர்களால் அமைஞ்சிருக்கக்கூடிய துர்கை அன்னையன் தாயாரே போற்றி போற்றி, துர்கா தேவியே போற்றி, துர்கா சக்தியே போற்றி, நவதுர்க நாயகியே போற்றி, அம்மன் தாயே துர்கா தேவியே போற்றி போற்றி, சக்தி தேவியே துர்கா தேவியே போற்றி, லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா தேவியான அன்னையன் தாயாரே, சகல 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 அம்பிகை நாமங்கள் துர்கையாக நமக்கு காட்சி கொடுக்குறாயா. துர்கா அம்பிகையே போற்றி போற்றி, துர்கா தேவியே போற்றி, நவதுர்க நாயகியே போற்றி, துர்கா சக்தியே போற்றி, துர்கை அம்மையே போற்றி, திரிசூலி தேவி துர்கா அம்பிகையே போற்றி, சர்வசக்தி காளி பைரவி சண்டி சாமுண்டி காளி பைரவி தாயாரே, துர்கா தேவியே துர்கா சக்தி என் தாயாரே, துர்கா தேவியே போற்றி போற்றி. இந்த அழகான நாமங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நாமங்கள் சொல்லுங்கள். அந்த நாமங்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நமக்கு பகவான் அம்பாள் கொடுக்குறாங்கன்னா அந்த நாமங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். 1-2 தப்பான என்ன அம்மா கோச்சிக்க மாட்டாங்க, தன் குழந்தை இல்லவா நாமல்ல, மன்னிப்பாங்க. இது எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனால் அம்பாளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உண்மையான பக்திங்க. அதை கொடுங்க. நல் மனதோடு, நல்ல எண்ணத்தோடு, பிறருக்கு உதவக்கூடிய அந்த நல் மனதோடு, ஒரு பெண்ணை தவறாக பேசாத அந்த எண்ணத்தோடு. ஒரு பெண்ணை நாம் தவறாக எப்பொழுதும் பேசவே கூடாது, மகாபாவம், இல்லைங்களா? ஒரு பெண்ணை கௌரவிக்கக்கூடிய அந்த நல் மனதோடு என் தாய் துர்காம்பிகைக்கு அர்ச்சனையோட உங்களால் என்ன முடியுமோ இந்த அழகான ராகுகால நேரத்தில் அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அம்மையப்பா தானே அர்த்தநாரீஸ்வரர் அல்லவா, தாய் தந்தை அல்லவா? அற்புதமான அழகான நேரத்தில் அம்பிகையை நாம் வழிபாடு பண்ணி கடைசியில் நம் வாழ்நாளில் கடைசியில் நம்ம சேருவது என்பது இதோ இமயமலை நாதில் இருக்கக்கூடிய அம்மையப்பரதானே. நாம் சேர வேண்டாமா? அதுக்கு நாம் எத்தனை புண்ணியங்கள் நாம் பண்ணணும், இல்லைங்களா? தாயே துர்காம்பிகையே போற்றி போற்றி, சகல செல்வம் பெற்று இந்த அழகான ராகுகால நேரத்தில் நீங்களாம் நலமாக வாழ நானும் வாழ்த்திற தெய்வமகளாக கிட்டத்தட்ட 25 தாயே அன்னையன் தாயாரே போற்றி போற்றி, அம்மா துர்காதேவியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீயாதான் தாழ் வாழ்க. உடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அம்பிகை நாமங்கள் பெரும் சொல்லட்டுமே, தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தெரிஞ்சவங்க இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நம சிவாய. இதோ என்னால் முடிந்தவரை இந்த வீடியோ. நன்றி. உடைய அன்பு மகள் என் விகாஷினி. நன்றி.